எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்து சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதாவது நம்ம வீட்லயே மசாலா அரைச்சு உடனே மசாலா பவுடர் ரெடி பண்ணி சாம்பார் பவுடர் ரெடி பண்ணி எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே நான் வந்து சாம்பாருக்கு முருங்கைக்காய், பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட் சேர்க்க போறேன். இது தவிர நீங்க வந்து கத்திரிக்காவோ முள்ளங்கியோ சேர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த சாம்பார் வந்து நல்லெண்ணெயில தான் பண்ணணும். ஸோ நான் 4 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போறேன். நெய்யும் சேர்க்கலாமான்னு சேர்க்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1/2 கப்புக்கு துவரம்பருப்பு எடுத்து நான் ஏற்கனவே ஊற போட்டு வச்சுட்டேன். 1 கப்புக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிறோங்க. ஒரு தக்காளி பழம் வெட்டி எடுத்துக்கிறோங்க. இதுதான் நாம சாம்பாருக்கு பவுடருக்கு தேவையான பொருட்கள். இங்கே நான் வந்து வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன், நல்ல மிளகு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஜீரகம் 1/4 டீஸ்பூனுக்கு, கொத்தமல்லி விதைகள் வந்து 1 டீஸ்பூனுக்கு, ரெட் சில்லி பவுடர் அதாவது மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இங்கே நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கு பிறகு நீங்கள் 3-4 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 6 வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கடுகு எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், ஒரு 4 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதைகளை இடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து எண்ணெயை சுட வச்சுக்கிறோங்க. எண்ணெய் சுட்டுட்டு இருக்க நேரத்தில் நாம் வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் வந்து ஜீரகம், நல்லமிளகு, கொத்தமல்லி விதைகள் இருக்குல்லையா அது, அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ எப்போவுமே மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோன்னா அது மனமே தனி தான் எப்போவும். இப்போ வந்து எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வந்து கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்க கொத்தமல்லி விதைகள், அப்புறம் இடித்து வச்சிருக்க வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா கலண்டு வரணும். இந்த ஷெல்லாம் தனித்தனியாக கலண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்து தக்காளி பழம் நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளி பழம் நம்ம நல்லா மசிஞ்சிருச்சா? இப்போ நான் வந்து வெட்டி வச்சிருக்க காய்கறிகளை இதில் சேர்க்குறேன். காய்கறிகளை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் 1 கப்புக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த காய்கறிகளை வேக விட போகிறோம். நாம இந்த காய்கறிகள் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம பருப்பையும் அவிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் ஏற்கனவே பருப்பை வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே நான் ஊற போட்டனால இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நான் பருப்பையும் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காய்கறிகள் வெந்து முடிக்கிற நேரத்தில் பருப்பும் நமக்கு ரெடி ஆயிரும், நல்லா மசிஞ்சு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு அரைச்சி வச்ச சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அந்த சாம்பார் பவுடரை வெந்துட்டு இருக்க காய்கறிகளில் சேர்த்துட்டு நாம வந்து கரைச்சி வச்சிருக்க புளியையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் வந்து அதாவது மசாலா இருக்குல்ல, அதில் வந்து பச்சை வாசனையும் அந்த புளியில் இருக்க அந்த பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் வந்து ஏற்கனவே இப்போ குக் பண்ணி வச்சுருக்க பருப்பும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதை இதை நம்ம சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். பருப்பை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க கொத்தமல்லி தலைகளை தூவி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே என்னுடைய இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் திக்கான கலரில் இருக்குது. ஏன்னா நான் இங்கே வந்து பழைய புளி சேர்த்துருக்கேன். அந்த பழைய புளி எப்போவுமே கருப்பாக இருக்கும், அதனால சாம்பார் திக் கலரில் வந்திருக்கு. அதே போல் இந்த சாம்பார் நான் வந்து ரைஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால 1 கப்புக்கு புளி சேர்த்துருக்கேன். இதே இது நீங்கள் டிஃபனுக்கு சாம்பார் பண்ணுறீங்க அப்படின்னா புளி அளவை கம்மி பண்ணிக்கிறீங்க. 1/2 கப்புக்கு அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி சேர்த்திங்கன்னா அது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாதத்துக்கு புளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சாதத்துக்கு. அப்போ தான் இந்த சாம்பார் வச்சு சுட சுட வெள்ளை சாதத்தை வடித்து அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்க, இல்லைன்னா அதாவது பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.